இப்போ என்னை போன்ற ஆட்கள் இன்னைக்கு அரசியல் பேசாத காரணத்தினால தான் ஐயா விஜய் போன்ற கொள்கை இல்லாத நபர்கள் வந்து அரசியல் பண்ணுறாங்க. அது காரணமாக இருந்தது இந்த 75 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களை ஆண்ட இந்த திமுக, அதிமுக. மக்களுக்கு யார் நல்லது செய்வா, யார் நல்லது செய்ய மாட்டா பிரித்து பார்க்கக்கூடிய திறமை இல்லாத மனிதர்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. தமிழர்களாகவே இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்க தேவையெல்லாம் பூர்த்தி செய்யணும், அவங்க வாழ்வையெல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா சின்ன குழந்தையிலேருந்து எப்போ பேச தெரியுதோ அப்போதுலேருந்து அரசியல் என்பது ஒரு கல்வியாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும். பள்ளிக்கூடம் போனாலும் பள்ளியிலேயும் அரசியல் இருக்கணும். நம்ம நாள்தோறும் வாழ்க்கையில் அரசியல் இல்லாமலே இல்லை. ஒரு குழந்தை பிறந்துட்டா அது மூச்சு விடுறதுலேருந்து அரசியல் இருக்குது. ஏன்னா நீ காற்றையும் மாசுபாட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுலேயும் நாங்கள் மாசுபாடு இல்லாமல் ஆக்குவோம்னு சொல்கிறது, அதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது. அப்போ எப்போ ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து வளர்கிற வரைக்கும், அது வளர்ந்து சாகுற வரைக்கும் அரசியல் என்பது கைப்பிடிச்சி கூட நடந்துக்கிட்டே தான் வரும். நம்மளும் அரசியல் கற்றுக்கணும். அதுக்கு தான் நம்ம பெரியவங்களாம் அரசியல் பற்றி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. உலகத்தில் எங்கேயுமே இல்லை அரசியல்னு யாருமே சொல்லலை. நம்ம மட்டும் தான் அரசு கூட்டல் இயலாக பார்க்குறோம். வணிகவியல், தாவரவியல் அப்படின்னு பார்க்குறோம், வானவியல் அப்படிங்கிறோம். தமிழர்களான நம்ம மட்டும்தான் அரசை ஆள்வதை, மக்களை ஆள்வதை, அறத்தோடு ஆள்வதை இயலாக பார்க்குறோம். அப்போ அரசு கூட்டல் இயல் அரசியல் அப்படிங்கிறோம். அப்போ அரசியல் நம்ம வகுத்து வச்சுருக்கிறோம். அப்போ நம்முடைய பார்வை அவ்வளவு தெளிவாக இருக்கிறது அப்படின்னா, நான் சொன்னது போல் பிறந்த குழந்தையிலேருந்து இறக்குற மனிதன் வரை கண்டிப்பாக அரசியல் பேசணும்.